ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி என்ன ஃபுட் ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா காஃபி ஜெல்லி மில்க் ஷேக். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்குங்க. போட்டுட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கரையணும். இது கூட ஒரு ஸ்பூன் அகார் அகார் பவுடர் சேர்த்துருக்கேன். நான் அகார் அகார் தான், ஒரு ஸ்பூன் நல்ல பவுடர் அகார் அகார் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஒரு பொங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த காஃபி பவுடர் வேணாலும் எடுத்துக்கங்க. நான் நர்சூஸ் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இது எப்படியும் செட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். இப்போ ஊற்றியாச்சு. இப்போ நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நல்லா செட் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்யூபாக சின்னதாக கட் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் விருப்பம் தான். நான் கொஞ்சம் பெரிய க்யூபாகவே கட் பண்ணுறேன். பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சம்மருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் தான் நாங்கள் இதை செய்தோம். காஃபி ஜெல்லி மில்க் ஷேக் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. வாவ், பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. இப்போ மில்க் ஷேக் ரெடி பண்ணிடலாம். பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் ஐஸ் க்யூப்ஸ்லாம் எதுவுமே சேர்க்கல. பாலை காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் க்யூப் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ அந்த பாலை ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கிறேன். ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு தாங்க நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ பால் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் எடுத்து அந்த பாலில் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்குங்க. உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்குங்க. காஃபி ஜெல்லி க்யூப்ஸ் எடுத்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இப்போது அரைச்ச மில்க் ஷேக்கை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. கிளாஸில் கொஞ்சம் காஃபி ஜெல்லி க்யூப்ஸ் எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.